இனிய தமிழ் நமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சாங்கிய யோகம். நேற்று பார்த்ததை தொடர்ந்து மேலும் கபிலர் சிலவற்றை கூறுகிறார். கபிலர் என்பவர் நாம் முன்னாலே சொன்னோம்னா அந்த பகவான், அந்த விஷ்ணுவினுடைய அவதாரம் என்பதை பார்த்தோம். அவர் கூறிய சாங்கிய யோகம் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாலே அவர் கூறிய தன்னுடைய மாதாவிற்குரிய சில அறிவுரைகளையும் நம்ம பார்ப்போம். பகவானுடைய அழகிய சாந்தமான திருவுருவத்தை எப்போதும் மனதில் தியானிக்க வேண்டும். அதையும் இடைவிடாமல், நான் நேற்றைக்கு சொன்னது போல, ஒரு நாள் ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி துதித்ததுண்டோ என்று நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே 1வது 2வது படிக்கின்ற காலத்திலே நாங்கள் பிரேயர் சமயத்திலே சொல்வோம். அதைத்தான் இந்த இடத்திலே அவர் சொல்கிறார். அந்த திருவுருவத்தை எப்பொழுதும் மனதில் தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது இடைவிடாமல் தியானிக்க வேண்டும் என்கிறார். நிற்கும்போதும், நடக்கும்போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் உடைய திருவுருவத்தை தூய பயபக்தியுடன் தியானித்தபடியே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக, ஒரு மனிதன் தன் பிள்ளைகள், தன் செல்வம் இவைகளிலிருந்து எப்படி வேறுபட்டவனோ அப்படியே ஜீவன் தேகத்திலிருந்து வேறுபட்டது. இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிறிது சிரமம். நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கொண்டிருக்கிற பாசம் பற்றும் சாமானியமாக விட முடியாது. அதைத்தான் சொல்லுவார்கள். அது 3 சொல்வார்கள். 3 என்னவென்றால், அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மாயை, அந்த பாசம், கண்மம், மாயை இவையெல்லாம் எந்த குழந்தைகள் பெற்றவர்களாம் விட முடியாதாம். அதைத்தான் நலவன் பாலை சொல்கிறோம். மும்முடம் கடந்துள்ளவர்களும் கடப்புறோம் மக்கள் மேல் காதல் என்று சொல்வார்கள். இவ்வாறு நாம் அதுமாரி காதல் கொள்ளலாம். ஆனால் நாம் வேறுபட்டவர்கள்தான். அதைத்தான் நம்முடைய பெரியோர்களெல்லாம் சொல்வார்கள், வாயும் வேரும் வேறு என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய உடம்பு வேறு, ஜீவன் வேறு. அதைத்தான் நாம் சொல்கிறோம். உடம்பும் அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஜீவனும் வேறுபட்டது என்று. நெருப்பு தன்னிடமது உண்டாகியுள்ள நெருப்பு பொறி புகிலிருந்து எவ்வாறு வேறுபட்டதோ அவ்வாறே ஜீவன், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் அந்த காரணங்களிலிருந்து வேறுபட்டவை. ஆனால் ஒன்று சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று நெருப்பு இல்லாமல் புகையாது என்பார். அதை போலவே ஜீவன், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. இதையெல்லாம் கபிலர் பல தத்துவங்களையும் கூறி விளக்குகிறார். இதற்குத்தான் சாங்கிய யோகம் என்று அவர் சொல்கிறார். இவை அனைத்தும் பகவானுடைய தாயார் தேவகூதிக்கு அவர் பகவான் கூறினார். இதற்கு எல்லாம் அடிப்படையான வேர் போன்ற பக்தி யோகத்தை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னார்கள். நம்மிடத்திலே கலியுகத்திலே நாம் பார்க்கும்போது ஞான மார்க்கமும் சரி, நம்முடைய கர்ம அந்த மார்க்கமும் சரி முடியாது. ஆனால் நம்மாலே முடிந்தது பகவான் கூறியது போல பக்தி யோகம். பக்தியின் அடைய பலவையான வழிகள் இருக்கின்றன என்றார் கபிலர். இதுதான் பக்தி, இது மட்டும்தான் பக்தி வழி என்று எதையுமே அறுதியிட்டு கூற முடியாது. மனிதருடைய பாவனைகள், வேறுபாடுகளை பொறுத்து பல வழிகள். மேலும் பக்தி நிலையுள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் விக்கிரக ஆராதனை பற்றியும் கூறுகிறார். விக்கிரக ஆராதனை என்பது ஒரு அடையாளம். முருகன் என்றால் இப்படி இருப்பான் என்று தெரியும், ஆஞ்சநேயர் என்றால் இப்படி இருப்பான் என்று தெரியும், அதுக்கு மேல் ஏழுமலையார் என்றால் இப்படி இருப்பார் என்று தெரியும். இதையெல்லாம் பக்தி பற்றி விக்கிரக ஆராதனை என்பார். இதை பற்றியும் கூறுகிறார். முன்கோபம், பேத புத்தியும் கொண்ட ஒருவன் இம்சையோ பொறாமையோ டம்பத்தையோ முன்னிட்டு கொண்டு விக்கிரகங்கள் என்னை பூஜிப்பது தாமச பக்தி. பக்தியை எப்படி பிரிக்கிறார் பாருங்கள். நம் மனசில் பலவிதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு தவறான ஒருத்தர் மீது பொறாமை, பற்று, இந்த மாதிரியான முன்கோபம் போன்றவெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் செய்கின்ற பக்திக்கு அது பக்தி என்றே சொல்ல முடியாது. அது தாமச பக்தி என்று சொல்கிறார். அதே மாதிரி பேத புத்தி கொண்ட ஒருவன் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காகவோ பகவானுக்கு அர்ப்பணம் என்ற நோக்கு கொண்டு பூஜை செய்ய வேண்டியது கடமை என்னதை பகவத் செய்வது சாத்வீக பக்தி. அதாவது அவனுக்கு நிலையான ஒரு புத்தி இருக்காது. ஆனால் அந்த பாவங்களை இந்த பூஜை செய்தால் போய்விடும் என்று நினைத்து அவன் செய்வான். அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் என்று சொல்வார். கர்மம் என்று ஒன்று விட்டால் காசிக்கு போனாலும் கர்மம் தீராது என்று சொல்வார்கள். இந்த பிறவியிலே செய்தது அடுத்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்னவென்றால், இந்த கலியுகத்திலே அன்றைக்கு செய்த கர்மாவை அதே நம்முடைய காலத்திலேயே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதையும் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. சொன்ன தாமச பக்தி. இரண்டாவது
வெவ்வேறு எண்ணங்களோடு பகவானுக்கு ஒரு செய்தால் அந்த கடமை தீரும் என்று செய்வது சாத்விக பக்தி. அதை மாற்றி சமுத்திரத்தை நாடியோடும் கங்கையை போன்று என்னை விடாது என்னும் மனத்தோடு ஒரே காரணத்துக்காக என்று இல்லாமல் இயற்கையாக வேறு நாட்டமின்றி பக்தி செய்வது நிர்குண பக்தி. நாம் முதலிலே பார்த்தோம் தாமச பக்தி. அது பிறர் மேல் கோபம், பொறாமை என்பதெல்லாம் வைத்துக்கொண்டு செய்வது, பூஜை செய்வது தாமச பக்தி. அதே மாதிரி பாவங்களையும் போக்கிக் கொள்வதற்காக ஒன்றை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கடமை என்ற எண்ணத்துடன் செய்வது சாத்விக பக்தி. மாறாக எந்த எண்ணமும் இல்லாமல் இடைவிடாது அந்த மனதோடு ஒரு காரணம் மனசிலே தனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று வேறு நாட்டமின்றி பக்தி செய்வது நிர்குண பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது நிர்குண பக்தி. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரக ஆராதனை பற்றி கூறுகிறார். அனைத்து பிராணிகளுக்குள்ளும் ஆத்மாவாக அவர் கிருஷ்ணன் சொல்கிறார்ல அந்த இதில், அதே மாதிரி ஆத்மாவாக நானே இருக்கிறேன். இது எல்லா பிராணிகளையும் மதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாகவும் ஈஸ்வரனாகவும் உள்ள அந்த கிருஷ்ணரை மதிக்காமல் மூடத்தனத்தோடு விக்கிரகத்தை மட்டுமே வழிபடுவோன் சாம்பலே ஹோமம் என்று எண்ணுகிறான் என்று சொல்ல வேண்டும். இதில் என்ன சொல்கிறார் என்றால், அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பாடலிலே பார்த்தால் வரும். அதில் என்ன சொல்வார்கள் என்று சென்றால், தெய்வம் என்றால் அது தெய்வம், பெரும் கல் என்றால் அது கல்தான். அந்த மாதிரி அதை நினைத்து கொண்டு பார்த்தோம்னா அந்த இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அதுக்குள்ளே எல்லா ஈஸ்வரனும் இருக்கக்கூடியதை நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் தன்னை போற்றி பாதுகாத்து கொண்டு பிறருக்கு இருக்கும் என்னை பகைவனான வேத புத்தி கொண்டு வாழ்வன் ஒரு நாளும் சாந்தி அடைய மாட்டான். அப்படி எதையும் தன்னையே சுயநலவாதியாக இருந்து கொண்டு பிறருக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செய்யாமல் இருப்பவன், சுயநலத்தோடு இருப்பவன், அவனுக்கு ஒரு நாளும் அந்த மனசிலே ஒரு சமாதானத்தை அடைய மாட்டான். அடுத்ததாக பல வகையான பொருட்களை கொண்டு பல வகையான கிரியைகளால் விக்கிரகத்தில் என்னை அர்ச்சித்த போதிலும் ஜீவன்களை அவமதிப்பாராயின் அவரது பூஜையால் நான் மகிழ்ச்சி பெற மாட்டேன். எல்லா விதமான இன்றைக்கு திரவியங்கள் இருக்கிறது ஒரு பூஜை செய்வதற்கு. அந்த எல்லா திரவியங்களையும் அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு, ஆனால் அவன் மற்ற ஜீவன்களை ஆத்மா என்பது எல்லாவற்றுக்கும் தான். மனிதனுக்கு மட்டுமே ஜீவன் கிடையாது. இன்றைக்கு மெல்ல உருகின்ற அந்த எறும்பு முதற்கொண்டு எல்லாவற்றுக்குமே அந்த ஆத்மா இருக்கிறது, ஜீவன் இருக்குது. அது எல்லாற்றையும் ஒன்றாக நினைப்பாயானால் அவர்களுக்கு அந்த பூஜையில் அந்த இறைவன் மகிழ்ச்சியை அடைவான் என்று சொல்கிறார். எல்லா உயிரிடத்து உரையும் என்னை தன் உள்ளத்தில் காண்பதற்காக முதலில் மனம் இஷ்டப்பட வேண்டி விக்கிரகத்தில் போன்றவற்றை பூஜிக்க வேண்டும். அதான் அது உள்ளமும் சரி. அது எண்ணி பார்க்கின்ற பொழுது அதிலே தான் இறைவன் உருகிறான். எத்தனையும் பேதமுறாத எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் யோக்கின்றார் யாவர் அவர் உணர்ந்தான் பெருமான் சித்த சுத்தியாய் நடமுறையும் இடமென நான் கண்டேன் என்று சொல்வது போல அந்த இடத்துல எல்லா உயிர்களையும் ஒன்றாக நினைத்து பூஜித்தால் அதற்கு இறைவன் ஆட்படுவான். பிற உயிர்களுக்கு கொடுக்கும் தானமும் கௌரவமும் அன்பும் அபேதபதி என்னில் பூஜையாகும். நாம் பூஜை என்பது மணி அடித்து அதுக்கு அலங்காரம் பண்ணி பண்ணுவது அல்ல. மற்ற உயிர்களுக்கும் முடிந்த அளவு உதவி செய்வது, அவர்களுக்கு எல்லாவற்றிலும் மேலாக அவளுக்கு ஒரு கௌரவத்தை கொடுப்பது, அவளை அன்போடு பெறுவது, இதுதான் அந்த இறைவனுக்கு செய்கிற பூஜை என்று சொல்கிறார் பகவான் கபிலர் அருளிய பக்தி யோகம். இதற்கு ஆத்ம ஞானத்தை பற்றி, ஜீவனின் தன்மையை பற்றியும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஜீவன் எந்த பிறப்பு அடைகிறதோ அந்த பிறப்புக்குரிய இன்பங்களை அனுபவித்தபடி இருக்குமேயானால் வைராக்கியத்தை அடைவதில்லை. இதுதான் மோகம் என்பது. மாயால் ஏற்படுத்த இந்த மோகத்துக்காக நரகத்தில் இருக்கும்போது தன் உடலை விடுவிக்க விரும்புவதில்லை. முன்னாலே சொன்னது போல் அந்த தான் தனது என்ற ஒரு நிலையை அடைந்து தனக்கு மட்டுமே கிடைக்கிறது என்று எண்ணி அந்த மாயையால் இருந்து மற்றவர்களை மதிக்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமலும் இருப்பதை அந்த இறைவன் விரும்புவதில்லை. அவன் சொர்க்கமும் அடைய முடியாது. நரகமும் சொர்க்கமும் இங்கேயே இருக்கின்றன என்றும் கூறலாம். நரகத்தில் எத்தனை வகையான வேதனைகள் உண்டோ அத்தனையும் இங்கே தென்படுவதென்றோ. அது சபரிமலை நீங்கள் போகின்ற பொழுது ஆற்றிலே குளிக்கிற பொழுது லட்சம் குளிக்கின்ற பொழுது அங்கே மலமும் அந்த இடத்துல மிதக்கும். அந்த இடத்திலே தான் நம்முடைய குருசாமிகள் சொல்வார்கள், இங்கே தான் நரகம் இருக்கிறது, இங்கே தான் சொர்க்கமும் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது இருக்கிற போது என்ன பண்ணுவான், அவன் தனக்கு இந்த உடம்பு சாதம்
இந்த உடம்பு நமக்கு என்றைக்கு இருக்கும் என்று எண்ணுவான். அதை விடுவதற்கு அவனுக்கு மனசு வராது. அவனுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்காது. நரகம் சொர்க்கம் இங்கேயே இருக்குன்னு கூறலாம். நரகத்தில் எத்தனையான வேதனைகள் இருக்கிறதோ அது இங்கேயும் தென்படும். பிற பிராணிகளுக்கும் துரோகம் தன் உடலை வளர்த்தவன் இந்த உடலை இங்கே விட்டுவிட்டு தான் செய்த பாவங்களின் மூட்டையை சுமந்து கொண்டு தன்னந்தனியாக நரகத்தை அடைவான். நரக வேதனை அனுபவித்து அதனால் பாவம் செய்து மீண்டும் மனித பிறவி அடைவான். பூர்வ வினைப்பினால் இவன் ஜீவன் கருவாகிறான். திருக்குறளிலே ஒரு இடம் ஒரு குறள் உண்டு. தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரிதுண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று சொல்வார்கள். அதே போல தான் வளர்கின்ற பிராணியை வளர்த்து ஒரு ஆட்டை வளர்த்தா அதையே வெட்டி அதையே சாப்பிடுவனுக்கு என்ன அவனுக்கு ஒரு ஒரு அருள் என்பது இருக்கும். அப்படிப்பட்டவனெல்லாம் மீண்டும் மீண்டும் மனித பிறவியை அடைவான். பூர்வ இணைப்பினால் இந்த ஜீவன் கருவாகிறான். ஒரே இரவில் சுக்கிர சோனித கலப்பு ஏற்படும். ஆண் பெண் கலப்பு ஏற்படும். 5-2 மாதங்களில் அது 10 மாதங்களிலே அது குழந்தையாய் வெளிவரும். அதை சொல்கிறார். முதல் மாதத்திலே தலை உருவாகும். 2 மாதம் கையால் முதலிய உறுப்புகள்லாம் ஏற்படும். 3வது மாதத்தில் நகம், முடி, எலும்பு, தோல் முதலியவற்றை அடையாளங்களும் ஆண் பெண் உறுப்பு துவாரங்களும் ஏற்படும். 4வது மாதத்தில் தோல், இரத்தம், தசை, எலும்பு, மூளை, சுக்லம் முதலான தாதுக்கள் ஏற்படும். 5வது மாதத்தில் பசி தாகங்கள் உடைய தோற்றம் ஏற்படும். 6வது மாதத்தில் அசைவு, வயிற்றின் வலதுபுறத்தில் ஜீவன் சுழற்றப்படுகிறார். 7வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு அறிவு ஏற்படும். அதனால் தன் நிலையை உணரும். ஜீவன் நடுங்குவான். பகவானை இப்படி பிறந்தும் ஞான வாழ்க்கை வாழ்ந்து இனி பிறவாத நிலை எது வேண்டும் என்று நிச்சயம் கொள்வான். பகவானே துதிக்க கொண்டிருப்பான். இதையெல்லாம் 10 மாதம் ஆகும். அப்போது ஜீவன் திடபுத்தியோடு தியானித்து கொண்டிருக்கும் போதே சூதியாவை தலைகீழாக உந்தி தள்ளிவிடுகிறார். உடனே ஜீவனுக்கு இருந்த அறிவு மறந்து போய் விபரீதமான அஞ்ஞானத்தை அடைந்து வீறிட்டு அழத் தொடங்குகிறது. இப்படி பிறந்த பிறகு நல்வழியில் சென்றாலும் கூட நன்கு சாப்பிடுவதும் இன்பத்தை அனுப்புவதும் வாழ்க்கை என்று வாழும். தீயோரோடு சேர்ந்தால் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால் முன்போலவே நரக வாசம் போன்றதான கர்ப்பவாசத்தையே அடைகிறான். பெண்ணின் சேர்க்கையாலும் பெண் சேர்க்கை கொண்டவர்களின் சேர்க்கையாலும் ஏற்படுகின்ற அஞ்ஞானம் சம்சாரம் வேந்த சேர்க்கையாலும் ஏற்படாது. எனவே முக்தி அடைய எண்ணுவன் பயம், மோகம், அற்பத்தனங்களை விட்டுவிட வேண்டும். ஜீவனின் கதி இத்தன்மை என்பது உணர்ந்தவனாக பற்றை ஒழித்து தீரனாக சஞ்சரிக்க வேண்டும். பகவானுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார். பிறகு அன்னையிடம் விடைபெற்று சென்றார். அதன் பிறகு அந்த ஆசிரமத்திலே மிகுந்த காலத்தை தவத்தை கழித்த இறுதியில் பகவானுடைய பதத்தை அடைய தேவகதி, அதான் பகவானுடைய தாயார். அது இந்த பாட்டிலே நம்மளாம் கேட்டிருப்போம். அந்த பாட்டில் என்ன தவம் செய்தேனே என்று ஒரு பாட்டில் வரும். அந்த பாட்டிலே அந்த பகவானுடைய தாய் என்னென்ன தவம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் வரும். அந்த குழந்தையை தாராட்டி பாராட்டி அந்த தெய்வத்தையே அந்த குழந்தையாக அந்த வருஷித்து அந்த செய்து என்ன தவம் செய்தனே என்று அந்த பாட்டில் வரும். தேவகதியின் ஆசிரமம் இருந்த இடம் சரஸ்வதி நதிக்கரை. அவள் சித்தியிருந்த இடம் சித்திபதம் என்று மூலம் பிரசித்தி பெற்ற புண்ணிய சேத்திரமாயிற்று. கபில பகவான் என்ன ஆனார் என்று பார்த்தால் அவர் இன்றும் இருக்கிறார். தாயிடமிருந்து விடைபெற்று வெளியேறி வந்த அவருக்கு சமுத்திரராஜாவிடம் அளித்து பூஜித்தார். சித்தர், சாதனர், கந்தர்வர், முனிவர் கணங்கள் அவரை துதித்து கொண்டிருக்க கபிலவாசன் யோக நிஷ்டையில் இன்னும் இருக்கிறார். கபிலர் வழியான சாங்கிய மதத்தை கபில மதம் என்று கூறுவார். இதை சாங்கியர்கள் பின்பற்றி கபிலரை துதித்து கொண்டிருக்கிறார். கபில மதம் எனப்படும் ஆத்ம யோக ரகசியத்தை கூறும் இந்த பகுதியை பக்தி செலுத்தியுடன் கேட்பவரும் பிறருக்கு கூறுபவரும் பகவானும் நிலையான புத்தியை செலுத்தி அவர்களுக்கு அவருடைய பதமலர்களை அடைவார்கள். நன்றி, வணக்கம்.